ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மட்டன் மசாலா பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இண்டக்ஷனில் குக்கர் வச்சுட்டு அதுக்குள்ளே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய் நல்லா பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் இது என்னங்க சேர்த்துக்கலாம். ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். சிம்லேயே வச்சு கொஞ்சம் கம்மியான லெவலில் வச்சுட்டு நீங்கள் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு கம்மியான தீயிலே வச்சுக்கோங்க. பழமாக ஒரு தக்காளி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடி பிடிச்சிச்சின்னா எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டனை ஒரு 10-15 பீஸ் தான் நான் போட்டிருக்கேன், ரொம்ப போடலை. அதையும் நம்ம வதக்கிக்கலாம். ஓரளவு வதங்கணும். தண்ணி விட்டதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், நம்மகிட்ட என்ன மசாலா இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா, அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், தேவையான உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகு ஜீரகத்தூள் இருந்தால் கூட அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். நல்லா வதங்கிருச்சு ஓரளவுக்கு. நல்லா மசாலா பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பும் போட்டாச்சு. இப்போ இதில் தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி போதும் நமக்கு. இப்போ இதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 10 விசில் விட்டுக்கோங்க தாராளமாக, அப்போ தான் நல்லா வேகும். 10 விசில் நல்லா வெந்துடும் கறி. தண்ணி இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இப்போ ஒரு இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதும் இந்த குக்கரில் இருக்க மட்டன் வேக வச்சதை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சதும் இதுமாரி தண்ணிலாம் விட்டுரும், நமக்கு எடுத்துரும். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் விட்டுட்டு இதுமாரி கிரேவி பதத்துக்கு வந்துடும். கடைசியாக மிளகுத்தூள் போட்டால் அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. காரத்தை அந்தமாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட்டாக அந்தமாரி பண்ணிங்கன்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சுவையான மட்டன் மசாலா பெப்பர் ஃப்ரை. தேவைப்பட்டால் கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டா அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.